மூட்டு வலி தான் இன்றைக்கி பெரிய வலியாக இருக்குது, தலைவலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, இது சரியாக வருது. இது என்ன பல காரணங்களால் வருது. அந்த ஜவ் தேயும் பொழுது அதான் தேய்மானம் ஆயிடுச்சு, நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணணும், மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். அந்த நிலைக்கு போனவர்களுக்கு கூட இது அற்புதமான மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறும்போது சுரீர்னு ஒரு வலி வரும், அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது, நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு காலை எடுத்து வைக்க முடியாது. பிறகு அது சரவாங்கியாக மாறும். புரோட்டீன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்லாவே நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஒரு 30 நாளில் வந்துடும். ஒரு வாரத்தில் வலி நின்றோம். 30 நாளைக்குள்ளே அந்த ஜவ் வளர ஆரம்பிக்கும். என்ன சார், மூட்டு வலி உயிர் எடுக்குதா? என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட படியில் ஏற முடியல, கால் வச்சா அப்படியே மின்சாரத்தில் கை வச்ச மாதிரி சுரீர்னு வலி வருதா? கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எவ்வளோ மருந்து போட்டிருந்தாலும் சரி, இந்த மூட்டு வலியை தைலத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே அந்த வலி சுத்தமாக சரியாயிரும். இந்த வீடியோ பாருங்கள். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சேனலில் மூட்டு வலியை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி மூட்டு வலி தான் இன்றைக்கி பெரிய வலியாக இருக்குது, தலைவலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, இது சரியாக வருதில்லை. இது என்ன பல காரணங்களால் வருது. அதனால் இந்த மூட்டு வலிக்கு தீர்வு கொடுக்கறது பெரிய விஷயம். நீங்கள் அமெரிக்காலாம் பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நம்ம செய்திகளில் படிக்கிறோம். இங்கேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது. மருத்துவம் இருக்கின்ற ஊர்லேயே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. இது காரணம் மூட்டு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இறைவன் ஒவ்வொரு மூட்டுக்கு நடுவுலையும், நம்ம உடம்புல நிறைய மூட்டு ஜாயிண்ட் இருக்குது, அதுக்கு நடுவுலையெல்லாம் ஒரு ஜவ் வச்சுருக்காரு. நம்ம ஒரு சாதாரண சின்ன ஜவ்வுலேருந்து பெரிய ஜவ் வரலும், ஒரு வெங்காயத்தோல் அளவு கூட ஜவ் இருக்குது. இந்த ஜவ்வில் ஒரு விதமான பசை இருக்கிறது, மஜை என்று சொல்லுவோம். அது ஹீமோகுளோபின்லேருந்து பிரியும், ரத்தத்துலேருந்து பிரிஞ்சு அங்கே ஒரு பசை, ஒரு கொழுப்பு போல் இருக்கும். அது காயும் பொழுது, அது தேயும் பொழுது அந்த மூட்டுக்கு இடையே தேஞ்சு அங்கே ஒரு உராய்வு ஏற்படுகிறது. எப்படி சைக்கிள் செயின், நம்ம வண்டி சைக்கிள் ஓட்டினவங்களுக்குலாம் தெரியும், அதில் நீங்கள் ஆயில் விடலைன்னா க்ரீஸ்னு ஒரு சவுண்டு வரும். அதே போல் தான் நம்மளுடைய கிண்ண மூட்டு, ஒரு கிண்ணத்துக்குள்ளே ஒரு பந்தை போட்ட மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வளவளப்பான ஒரு தண்ணியும் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஜவ்வும் இருக்கும். அந்த ஜவ் தேயும் பொழுது அதான் தேய்மானம் ஆயிடுச்சு, நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணணும், மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்பாங்க. அந்த நிலைக்கு போனவர்களுக்கு கூட இது அற்புதமான மருந்தாக இருக்கிறது. அப்படி ஊடுருவி போகிற அளவுக்கு நம்ம அதை தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப அது உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, மைன்யூட்டாக அது அங்கே எண்ணெய்களை உருவாக்குற வேலையை செய்யும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது ஜவ்வை வள வைக்க முடியாது. முதல்ல நம்ம கொடுக்குற அந்த ஆயில் உள்ள முடிக்காலில் வேகமாக உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது உள்ளே வேகமாக போயிட்டு ஊடுருவி உள்ளே போய் அது உங்களுக்கு வலியை முதல்ல குறைச்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக உள்ளே இருக்கிற ஜவ்வை வளர்கிறதுக்கான தேவையான புரோட்டீன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்லாவே நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஒரு 30 நாளில் வந்துடும். ஒரு வாரத்தில் வலி நின்றோம். 30 நாளைக்குள்ளே அந்த ஜவ் வளர ஆரம்பிக்கும். 90 நாளில் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஃபுல்லாகவே, மூட்டு வலி உங்களுக்கு எனக்கு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். மூட்டு வலிக்கான காரணங்கள் பித்த வாய்வு என்று ஒன்று இருக்கிறது. பித்த வாய்வு நம்மளுடைய இறைக்குடலில் இருந்து, இறைப்பையிலேருந்து மலக்குடலில் இருந்து ஒரு நரம்பு இருக்கிறது. அந்த நரம்பு நம்மளுடைய மூட்டுக்கு வருகிறது, தொடைக்கு அடியில் இருக்கிறது. அது வழியாக அந்த ரத்தோட்டம் ஏற்பட்டு அது வழியாக அந்த ஒரு உஷ்ணம், அந்த வாய்வு இறங்கும். அபான வாய்வு என்று சொல்லுவோம். அந்த கேஸ் நமக்கு பிரியுது இல்லையா, அது ஒழுங்காக பிரியலாம் என்ன ஆகுனா, உள்ள தம்மாகி அந்த வால்வு ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகி அந்த நரம்பு வழியாக நம்ம மூட்டினுடைய கிண்ண மூட்டுக்குள்ளே இறங்கிடும். இறங்கி என்ன ஆகுனா, அது சூடாக இருக்கும். சூடாக எப்படி நம்மளுடைய கேஸ் வெளியே வருதோ அது எப்படி சூடாக தானே இருக்குது. அந்த சூடு பட்டு என்ன ஆகுனா, உங்களுக்கு கோந்த ஹீட் பண்ணால் என்ன ஆகும், ஓவராக ஹீட் பண்ணால் அப்படியே ஜவ் மாதிரி ஆகிடும். அது ஒரு பதம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த இடத்துல ஒட்டிக்கும். அது அப்படியே காஞ்சி போயிடும். காஞ்சி போய் என்ன ஆகுனா, அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரவம், பசப்பசப்பு உங்களுக்கு காஞ்சி போனனால ஃபஸ்ட்டு சவுண்டு கொடுக்கும். மடக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறும்போது சுரீர்னு ஒரு வலி வரும், அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது, நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு காலை எடுத்து வைக்க முடியாது. பிறகு அது சரவாங்கியாக மாறும். சரவாங்கி என்று ஒரு நோய் இருக்குது. எலும்பு வீங்க ஆரம்பிச்சிடும். அது தேஞ்சு அதில் உராய்வு பட்டு அங்கே எண்ணெய் இல்லாதனால
அது வருது. இது ஒரு நிலை. இன்னொன்று வந்துட்டு உடம்பு ஆரம்பத்தில் ஒல்லியாக இருப்பாங்க, அப்புறம் உணவு பிரியராக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒன்று குழந்தை பிறக்கிறதுனால பல தைராய்டு பிரச்சனைனால உடல் பருமன் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதனால் உடல் பெருசாகும்போது என்ன ஆகும்னா அந்த எலும்பு அந்த சதையை தாங்க முடியாமல் வெயிட் தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜவ் வந்து நெளிய ஆரம்பிக்கும். அது மேலே வெயிட் ஓவர் ஆகி அந்த ஜவ் வந்து கிழிஞ்சிரும். அதனால் வருது. இன்னொன்று வந்து சில மெடிசன் எடுக்கிறதுனால, சில கெமிக்கல் மெடிசன் அதிகமாக எடுக்கிறதுனால அந்த ஒவ்வாமையால் ஏற்படுது. அந்த உஷ்ணத்தை ஏற்படுறதுனால ஜாயிண்ட் பெயின் வரதுக்கான வாய்ப்பு, வேகமாக சில நோய்களை குணப்படுத்துறதுக்காக சில பேர் பல காரணங்களுக்காக நம்ம ஆங்கில மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கு. அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ஒத்துக்கலைனாலும் உங்களுக்கு வருது. இது ஒரு காரணம். 2வது நீர் சத்து உடம்புல குறையும் போது வருது. 3வது அதிகம் அந்த இடத்துக்கு வேலை கொடுக்குறது. அதிகம் நடக்கக்கூடிய வேலை, இல்லை உட்காந்து எந்திரிக்கக்கூடிய வேலைகள், இல்லை நின்றுக்கிட்டே இருக்கிற வேலைகள், இந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஓவராக வேலை கொடுக்கறதுனாலையும் அது வருது. இன்னொன்று வந்து அந்த இடத்துக்கு வேலையே கொடுக்காதனாலும் வருது. இந்த உடம்பு எப்படி வச்சுருக்காங்கன்னா, வேலையும் செய்யாமல் இருக்கக்கூடாது, செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பல பிரச்சனைகள் இருக்குது. அத்தனைக்கும் ஒரே தீர்வு நம்மளுடைய இந்த எலும்பு சாந்த தைலம்னு பேர் இதுக்கு. எலும்பை சாந்தப்படுத்துவது. அதனால் மூட்டு வலி சாந்த தைலம் இதற்கு பெயர். அதனால் அந்த இடத்தை சாந்தப்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கும். அதனால் அப்படி பிரச்சனை, மூட்டு வலி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இருப்பவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படைய வேண்டும். நீங்கள் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.